Application of derivatives exercise 6.2 பார்க்குறோம். 7th sum. Show that y equal to log of 1 plus x minus 2x by 2 plus x. X is greater than minus 1 is an increasing function of x throughout its domain. First function எடுக்கலாம். f of y அப்படின்னு போட்டுக்கலாம். f of y ங்கிறது log of 1 plus x minus 2x by 2 plus x. இப்போ நம்ம f dash of y கண்டுபிடிக்கணும். f dash of y equal to log of 1 plus x differentiate பண்ணனா 1 by 1 plus x இருக்கும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் 1 plus x இருக்கு. அதை கான்ஸ்டன்ட் differentiate பண்ணா 0 வரும். x differentiate பண்ணா 1 வரும். அதாவது இப்போ நம்ம log x differentiate பண்ணோம்னா என்ன வரும்? 1 by x வரும். அதாவது இந்த x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 1 plus x இருக்கு. அதான் இங்க போட்டுருக்கோம். x க்கு பதிலா 1 plus x போட்டுருக்கோம். அப்புறம் இந்த x differentiate பண்ணனா 1 வரும். மைனஸ் இந்த 2x by 2 plus x நம்ம differentiate பண்ணனும். அதாவது u by v whole dash equal to v u dash minus u v dash divided by v square. இந்த ஃபார்மட்ல நம்ம இத differentiate பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல u ங்கிறது 2x. u equal to 2x. u dash equal to 2. அதே மாதிரி v equal to 2 plus x. v dash ங்கிறது 2 differentiate பண்ணா 0 வரும். x differentiate பண்ணா 1 வரும். இதை இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் v u dash. v ங்கிறது 2 plus x. அப்புறம் u dash. u dash ங்கிறது என்னன்னா 2 மைனஸ் போட்டுருக்கோம். அப்புறம் u ங்கிறது 2x. v dash ங்கிறது 1 into divided by v square. v square ங்கிறது இந்த இடத்துல 2 plus x whole square. அதாவது ஃபர்ஸ்ட் v u dash. v ங்கிறது 2 plus x. u dash ங்கிறது 2. அப்புறம் மைனஸ் u ங்கிறது இந்த இடத்துல 2x. v dash ங்கிறது 2 plus x நம்ம டிவிஷன் பண்றது 1 வரும். divided by v square ங்கிறது 2 plus x whole square. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். f dash of y equal to 1 by 1 plus x. இதை மல்டிப்ளை பண்ணால் 1 மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வரும். மைனஸ் போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 into 2 4 plus 2x. இங்கே ஒரு மைனஸ் 2x இருக்கு. டிவைடட் பை 2 plus x whole square. இந்த இடத்துல இந்த 2xம் இந்த 2xம் கேன்சல் ஆகிடும். dash of y equal to 1 by 1 plus x minus 4 by 2 plus x whole square இருக்கும். இதை நான் இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ என்னன்னா இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். LCM எடுத்துக்கலாம். இப்போ 1 plus x into 2 plus x whole square. இங்கே வந்து மேலே வந்து இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 plus x whole square இருக்கும். அப்புறம் மைனஸ் 4 into இது இந்த பக்கம் போச்சுன்னா 1 plus x ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். f dash of y equal to இதை நம்ம ஹோல் ஸ்கொயரில் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதும்போது a ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர் தான் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 into ஏங்கிறது 2 2s are 4 4x ப்ளஸ் x ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 4 அப்புறம் மைனஸ் 4x இருக்கும். டிவைடட் பை 1 plus x into 2 plus x whole square இருக்கும். இந்த 4 கேன்சல் ஆகிடும். இந்த 4x மைனஸ் 4x இந்த ப்ளஸ் 4x கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் பை 1 plus x into 2 plus x whole square இருக்கும். இதான் வந்து f dash of y ஓட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம நம்பர் லைன் போடலாம். f dash of y ங்கிறது இது. இப்போ நம்பர் லைன் போட்டோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is greater than minus 1 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 1க்கு அப்புறமா இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து -1 போட்டுக்கலாம். இங்கே 0 1 2ன்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இங்கே ஆரம்பம் -1க்கு அப்புறமா தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து f dash of y வந்து 0ன்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே,
இப்போ f dash of y equal to என்னன்னா x square divided by 1 plus x into 2 plus x whole square. இதுக்கு நம்ம இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன கொடுத்து பார்க்கலாம்னா ஜீரோ கொடுத்து பார்க்கலாம். முதல்ல ஜீரோ கொடுத்து எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்கணும். ஜீரோ கொடுத்தோன்னா f dash of 0 ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தோன்னா 0 by anything ஜீரோ தான். 1 plus 0 into 2 plus 0 whole square இருக்குது. ஜீரோ தான் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது f dash of yங்கிறது ஃபஸ்ட்டு ஜீரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து 1 கொடுத்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ f dash of y ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்தோம். f dash of 1ங்கிறது கொடுத்தோன்னா என்ன வரும்னா ஃபங்க்ஷனில் போடணும். 1 by 1 plus 1 into இங்கே என்ன இருக்குது 2 plus 1 whole square. இது என்னென்னா கிரேட்டர் தென் ஜீரோ வரும். ஆக்சுவலாக ப்ளஸ் பாசிட்டிவில் வருது. ஸோ பாசிட்டிவில் வந்தாலே அது என்னென்னா என்ன அர்த்தம்னா அது வந்து இன்க்ரீஸிங் தான். ஓகே, அதனால் என்னென்னா இந்த இடத்துல இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஈஸ் அன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்போதுமே இப்போ நம்ம ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதாவது f dash of yங்கிறது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல f dash of y வந்து ஜீரோவாகவும் இருக்குது, f dash of y வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாகவும் இருக்குது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் f dash of y is greater than increasing function throughout this throughout its domain. அதாவது ஜீரோவும் இருக்கணும் கிரேட்டர் தென்னும் இருக்கும், ரெண்டுமே இருக்குது இந்த ஃபங்க்ஷன். அதனால் இது வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சம் find the values of x for which y equal to x into x minus 2 whole square is an increasing function. ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of y equal to x into x minus 2 whole square. இது எப்படி எழுதிக்கலாம்னா f of y equal to உள்ளே இருக்கிறது முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x square minus 2x whole square. இது இப்போ நம்ம a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம இது பண்ணிக்கும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும்போது a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா 4, அப்புறம் வந்து 2ab 2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல ஏங்கிறது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது 2x. ஸோ வந்து 2 மைனஸ் 2ab 2 இன்ட்டு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது 2x. அப்போ 4x கியூப். அப்புறம் 2xை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா, பி 2xை ஹோல் ஸ்கொயர் பண்ணனா 4x ஸ்கொயர் வரும். y போட்டுக்கலாம். அடுத்தது f dash of y கண்டுபிடிக்கணும். பண்ணிக்கும்போது இதை டிஃபரன்ஷியேட் x to the 4 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4x கியூப் வரும். மைனஸ் 3 into 4 12x ஸ்கொயர் ப்ளஸ் 2 4s are 8x டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணியிருக்கோம். f dash of yங்கிறது 4x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 8x. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோன்னா இப்போ இதில் காமனாக 4x இருக்குது. ஸோ 4x நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் மைனஸ் 3x இருக்கும், ப்ளஸ் 2 இருக்கும். அதாவது 4x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x கியூப் மைனஸ் போட்டுக்கோம். அப்புறம் 4x இன்ட்டு 3x 4 இன்ட்டு 3 12, அப்புறம் x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x இருக்குது. 8x இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல 4x இன்ட்டு ப்ளஸ் 4x இன்ட்டு 2 வந்து 8x. இப்போ வந்து என்னென்னா ஃபங்க்ஷனை நம்ம இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா f dash of y ஈக்குவல் டு இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணனா 2 வரணும், ஒரு இந்த இடத்துல ஆட் பண்ணனா -3 வரணும். அப்படி வந்ததுன்னா அது கரெக்டு. அதாவது இந்த இடத்துல 3 இருக்குது, -3 இங்கே 2 ப்ராடக்டாக வரும்போது 2 வரணும். ஆட் பண்ணும்போது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது -3 வரும். அப்போ -2 இன்ட்டு -1 கொடுத்தோன்னா -3 ஆகிடும். -2 ப்ளஸ் -1 -3 -2 இன்ட்டு -1 2 ப்ராடக்ட்டு. ஸோ என்ன ரூட்ஸ் என்னென்னா 4x இன்ட்டு ரூட்ஸு x minus 2 இன்ட்டு x minus 1 இதான் வந்து ரூட்ஸ் இதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து f dash of yங்கிறது 0ன்னு வச்சுக்கலாம்.
ஈக்குவல் டு ஜீரோன்னு வைக்கும்போது 4x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்படி வரும்போது என்ன வரும்? 4x இம்ப்ளைஸ் 4x ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸுங்கிறது 0 ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது 0. அப்போ எக்ஸுங்கிறது 2. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது 1 ஆகிடும். ஸோ இப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா, லிமிட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் லைன் போடுறேன். நம்பர் லைனில் இது ரஃபாக போட்டுக்கலாம். நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். இங்கே என்னென்ன இருக்குது இன்டர்வல்ஸ்னால் 0, 1 இருக்குது, 2 இருக்குது. அப்புறம் வந்து இன்ஃபினிட்டி 4 இருக்குது. 1, 2, 3, 4 இன்டர்வல்ஸ் இருக்குது. என்னென்னா முதல்ல மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 ஒரு இன்டர்வல், அப்புறம் 0லேருந்து 1 இது 0லேருந்து 1 ஒரு இன்டர்வல், அதுக்கப்புறம் 1லேருந்து 2 இன்டர்வல், அதுக்கப்புறம் 2 to இன்ஃபினிட்டி. மொத்தம் 4 இன்டர்வல் இருக்குது. ஓகே, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி 0, 0, 1, 1, 2, அப்புறம் 2 to இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம இந்த இன்டர்வல்ஸ் வந்து இப்போ இது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ்லாம் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த f dash of yல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு டிக்ரீஸிங்காக இன்க்ரீஸிங்காக அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியும் நமக்கு. ஓகே, முதல்ல வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0க்குள்ளே என்ன நம்பர், 0க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், -1 போட்டு பார்க்கலாம். இந்த f dash of -1 போட்டுக்கலாம். முதல்ல ஒய்க்கு பதிலாக -1 போடுறோம். 0லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே பார்க்கும்போது ஃபங்க்ஷன் என்னென்னா f dash of yங்கிறது 4x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அந்த ஃபங்க்ஷனில் -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 4 இன்ட்டு -1, அப்புறம் -1, எக்ஸுக்கு பதிலாக -1, -2, எக்ஸுக்கு பதிலாக -1, -1 ஈக்குவல் டு இது -4 இன்ட்டு -3 இன்ட்டு -2 இருக்குது. இப்போ வந்து இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். இது வந்து லெஸ் தேன் 0. எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ லெஸ் தேன் 0. அப்போ இது வந்து மைனஸ் நெகட்டிவ், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வந்து நெகட்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து 0லேருந்து 1க்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ f dash of 0லேருந்து 1க்குள்ளே என்ன கொடுக்கலான்னா 0.5 கொடுத்து பார்க்கலாம். f dash of 0.5 அது கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனில் போடணும். 4 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 minus 2 into 0.5 minus 1 கொடுத்தோன்னா 4 5s are 20, 2.0 வருது. அப்போ 2 இன்ட்டு -2லேருந்து 0.5 மைனஸ் பண்ணோன்னா -1.5 வரும். அதாவது -2 0.5 5 இங்கே வந்து என்னென்னா -1 ஆகிடும். ஓகே, -1.5. இந்த இடத்துல -1லேருந்து 0.5 இது பண்ணால் 0.5 வரும். ஓகே, -0.5 வரும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா 2 இது வந்து இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ், இது மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது கிரேட்டர் தென் 0, அதாவது ப்ளஸ். இது 0லேருந்து 1 வந்து ப்ளஸ்ஸு, பாசிட்டிவ். அடுத்தது 0லேருந்து 1 கொடுத்தாச்சு. அப்புறம் 1 to 2க்குள்ளே ஒரு நம்பர் போடலாம். 1.5 எடுத்துக்கலாம். இப்போ f dash of 1.5 எடுத்துனோன்னா 4 இன்ட்டு 1.5 இந்த ஃபங்க்ஷனில் போடுறோம். 1.5 minus 2 இன்ட்டு 1.5 minus 1. இப்போது 6 4 இன்ட்டு இப்போ 1.5 வந்து 6 வரும். இன்ட்டு இது -2லேருந்து 1.5 இது பண்ணும்போது -0.5 வரும். இது -1லேருந்து 1.5 இது பண்ணும்போது +0.5 வரும். +0.5 இருக்கும். அதாவது 1.5லேருந்து -1. அப்போ வந்து இது 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 வந்து பாசிட்டிவாக இருக்குது மேலே, அதனால் 0.5 இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் இருக்கும். ஏன்னா -2லேருந்து 1.5 இது பண்ணும்போது -2 1.5 அப்படி பண்ணும்போது 0.5 வரும். இந்த இடத்துல மைனஸ் பிக்காக இருக்கனால அது -0.5 வரும். இந்த இடத்துல என்னென்னா இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அப்போ என்ன மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இது வந்து நெகட்டிவ்.
லெஸ் தேன் 0. அப்போ இந்த இடத்துல மைனஸ் போடணும். அடுத்தது 2 to infinity பார்க்கலாம். அதுக்கு ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 போட்டுக்கலாம். f dash of 3 f dash of 3 போட்டோன்னா 2 to 3 சொல்கிறேன். இப்போ 4 into 3 4 into 3 3 minus 2 into 3 minus 1 equal to 12 வரும் into 3 minus 2 1 அப்புறம் 3 minus 2 3 minus 1 2 அதாவது greater than 0 அதாவது இது ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 2 to infinity வந்து ப்ளஸ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து என்னென்னா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், மைனஸாக இருக்கிறதுலாம் நெகட்டிவாக இருக்கிறதுலாம் வந்து டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஓகே, இதில் வந்து இப்போ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் என்னென்னா கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கலாம். இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குன்னா இங்கே ப்ளஸ் என்ன இருக்குல்ல 0லேருந்து 1 இது வந்து 0லேருந்து 1 வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன், அப்புறம் 2 to infinity இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இஸ் ப்ளஸ் இருக்கிறதுலாம் மட்டும்தான், பாசிட்டிவாக இருக்கிறதுலாம் வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். 0 to 1 0 1 and 2 to infinity and 2 to infinity.